அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களா? நாளை நிகழப்போகும் சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. அந்த வகையில ரிஷபராசி நேயர்களான உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 நாளை பெயர்ச்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி சனி லாபஸ்தானத்திற்கு வரும்போது ரிஷபராசினியர்களான உங்களுக்கு தொட்டது தொடங்குங்க, தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெற்றி தகவல்கள் வீடு வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் வளர்ச்சி பாதையில் இருந்த இடையூறு அகல இருக்குதுங்க. வருமானம் பெருக இருக்கு. அதே போல் வாகன யோகம் உண்டு என்பதால் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலுங்க. பணி ஓய்விற்கு பின்னும் நீடித்து பணிபுரியும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. எனவே சொல்லை செயலாக்கி காட்டும் நேரமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து ஊதிய உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம். ஒரு சிலர் சுய தொழில் தொடங்கவும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்பட இருக்கு. தெளிந்த மனதோடு ஈடுபட்டு இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறும் வாய்ப்பு உண்டுங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரம் அமைய போகுது. இதுவரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தவன் சனி பகவான் இப்போது லாபஸ்தானமாகிய மீனராசிக்கு மாற இருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக மாறுதல் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதே தருணத்தில் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு வருமானம் உயர இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாகி நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப செலவுகள் உண்டாக இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யம் நிலவ இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு. இருந்தாலும் வெளியூரில் தான் கிடைக்கும் கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியம். அதே போல் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்காக முயற்சிக்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது கூடுதல் சம்பளத்திற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய எதிர்கால நலனுக்காக அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்வது மிக 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 அவசியங்க. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ரிஷபராசினியருக்கு ஜீவனாதிபதி
சனி பகவான் தான். ஆதலால் தான் இந்த ராசியினர் தங்களுடைய தொழிலில் அபார திறமை கொண்டவர்களாக விளங்க இருக்காங்க. கடினமாக உழைக்க இருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களில் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு. வியாபாரத்தில் திறமைசாலிகளாகவும் வர்த்தக துறையில் பிரசித்தி பெற்றவர்களாகவும் விளங்க இருக்காங்க. சோர்வில்லாத உழைப்பும் லட்சுமி கடாட்சமும் கொண்டவர்கள். இந்த வர்த்தக துறையினாலும் துணிந்து முதலீடு செய்து பெற இருக்கீங்க. அதே போல கலைத்துறையில் உள்ள ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வருமானம் உயர இருக்கு. புதுப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் உருவாக இருக்கு. தற்போதுள்ள கிரகநிலைகளின் படி அனைத்து பாடங்களும் நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்ற வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த நடிகைகள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு அவர்களது பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமா சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை தீர்த்து நிம்மதி பெறலாம். புதிய படங்களுக்கு விருது கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை, திரைப்படத்துறை ஆகிய இரண்டுமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால அரசியல் துறை அன்பர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதனும் இத்துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. பரீட்சைகள்ல இவர்கள் வாங்கும் மதிப்பெண்களை பார்த்தாலே இதனை உணர்ந்து கொள்ளலாம். அதே போல சில மாணவ மாணவியருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பயிர்கள் நல்ல விளைச்சலை தருங்க. தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்க இருக்கு. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். அதே போல மாநில அரசின் சலுகைகளும் உதவியும் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கு வசதி ஏற்பட இருக்குதுங்க. சில விளை பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சாத்தியக்கூறுகளும் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இத்தருணங்களில் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் பெரும்பான்மையான அம்சங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் அவர் தற்போது சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த சனி பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் மட்டும் உபவாசம் இருப்பது அற்புதமான பலன்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.